வணக்கம். நான் இப்போது சிற்பியின் சர்ப்பயாகம் என்ற கவிதை நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நூலில் உள்ள சில கவிதைகள் என்னை மெய்மறக்க வைத்தன. அந்த கவிதைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் மெய்மறந்து போவீர்கள். பேசா பொருட்களை பேசினார் என்ற தலைப்பில் முதற் கவிதை மயானம். மௌனத்தை மொழிபெயர்த்து 4 எழுத்துள்ள ஒரு மகாகாவியம் தீட்டினேன். மரணம். எனது வாசகர்கள் வாசித்தல்ல சுவாசித்தே முடித்தவர்கள். அடுத்த கவிதை நஞ்சு. நான் பிறந்த இடமோ பெரிய இடம், அரங்கன் உறங்கும் திருப்பார்கடல். புகுந்த இடமோ புனித இடம், சிவபெருமான் திருநீலகண்டம். அப்புறம் கேட்பானேன், ஒரே ஒரு துளி, கைக்கு எட்டினால் கைலாசம், வாய்க்கு எட்டினால் வைகுந்தம். நீதிமன்றத்தை பற்றி ஒரு அற்புதமான கவிதை. கீழ்கண்ட பதவிகளுக்கு என்னிடம் கீழ்கண்டவர் மட்டுமே விண்ணப்பமிடுக. வழக்கறிஞர் ஊமைகள், குமாஸ்தா கையில்லாதவர், சாட்சி குருடர்கள், நீதிபதி காது கேளாதவர். ஊனமுற்றோருக்கு ஏன் இந்த சலுகை எனில் நீதி முடமாகாமல் இருக்க. அடுத்து சிறைச்சாலை பற்றி ஒரு கவிதை. கண்ணீர் உயர்வை, இரத்த சகதிகளால் சமுதாய தொழுநோய் விடுதி நான். எனினும் எனது இதயத்தில்தான் கண்ணனுக்கு ஒரு பிரசவக்கூடம், மணிமேகலைக்கு ஒரு அறச்சாலை, மகாத்மாவுக்கு ஒரு ஆசிரமம், வஉசிக்கு ஒரு தியாக நிலையம். இருட்டின் ஆத்மாவான எனக்குள்ளே ஜொலிக்கின்றன இந்த சொர்க்கத்தின் துண்டுகள்.